விடியலே வந்துவிட்டேன். என் தங்கமே, விதியால் இப்படிப்பட்ட வாழ்க்கை கிடைத்ததா, இல்லை சதியால் நம் வாழ்க்கை இப்படிப்பட்ட நிலைமைக்கு வந்ததா என்ற உன்னுடைய மனம் போராட்டமானது எனக்கு புரிகிறது. எல்லா நாட்களும் ஒரே மாதிரி தான் இருக்கிறது. ஆனால் உறங்குவதற்கு முன்பாக நாளை மாறிவிடும் என்று நினைத்துதான் உறங்குகிறேன். ஆனால் விழுந்தவுடன் ஒரே மாதிரி இருந்துதான் என்னுடைய வாழ்க்கையை கஷ்டப்படுத்துகிறது என்ற உன்னுடைய மனவேதனையை நான் தினமும் கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறேன். விதியால் சதி இருந்தால் மதியால் அதை வெல்லலாம். ஆனால் அந்த சதிதான் உன் விதி என்றால் அதிலிருந்து உன்னை காப்பாற்ற எப்பொழுதும் உன்னோடு நான் இருப்பேன். என்னுடைய தங்கமே, உனக்கு எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் சரி, எப்பேற்பட்ட மன பாரங்கள் வந்தாலும் சரி, உன்னை விட்டு நான் ஒரு பொழுதும் நவுற மாட்டேன். ஏனென்றால் நீ என்னுடைய நிலையில் வாழ்கிறாய். நீ என்னுடன் தான் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறாய். இவற்றை அனைத்தும் எனக்கு தெரியும். அதனால் சொல்கிறேன், நான் எந்த ஒரு நொடியும் உன்னை கைவிடவே மாட்டேன். விதியை நினைத்தும் கவலைப்படாதே. எந்த ஒரு நிலையை நினைத்தும் கவலைப்படாதே. உனக்காக ஒன்று நிராகரிக்கப்படுகிறது என்றால் வருத்தப்பட வேண்டாம். அதைவிட மேலான ஒன்று உனக்காக நான் கொடுப்பதற்காக ஏற்பாடு செய்து கொண்டு இருக்கிறேன் என்று நம்பு. தங்கமே, நான் எப்பொழுதும் உன் அருகில்தான் இருக்கிறேன். பயப்படாதே, தைரியமாக இரு. நான் இருக்கிறேன். என் துணை இருக்கிறது தங்கமே. உன் வாழ்க்கையை தாங்க முடியாத சோகங்களையும் வலிகளையும் உன் இதயத்தில் போட்டு சுமந்து கொண்டு இருக்கிறாய். கூடிய விரைவில் அனைத்தும் காணாமல் போய் உனக்கு ஒரு நல்ல விடியல் உன்னை தேடி வரப்போகிறது. அதற்கு முழு காரணமாக நான் மட்டுமே தான் இருப்பேன். கண்ணீரை வடிக்காமல் தைரியமாக இரு. இந்த சாய் துணை உனக்கு எப்பொழுதுமே இருக்கும் தங்கமே. நீ மகிழ்ச்சி பாதையில் செல்ல இருக்கிறாய். உன் கர்மா முடிந்து விட்டது. உனக்காக இரட்டிப்பு சந்தோஷம் காத்திருக்கிறது. எந்த இடையூறுகளும் இல்லாமல் எல்லா இடையூறுகளையும் அகற்றிவிட்டேன். இனி வாழ்க்கையில் நீ வசந்தமாக வாழ்வாய். என்னுடைய எண்ணங்கள் நிறைந்து இருக்கட்டும். உனக்கான தேவைகள் சீக்கிரமாகவே வரும். தைரியமாக இரு. உன்னுடைய ஏக்கங்கள் புரிகிறது. நீ எதற்கெல்லாம் ஏங்குகிறாய்? பணம், நகை, செல்வ செழிப்புக்காக ஏங்கி தவிக்கிறாய். எல்லோரும் போடும் நகைகளையும் அவர்கள் வாழும் வாழ்க்கையையும் பார்த்து ஏங்குகிறாய். உன் மீது நான் எந்த ஒரு தப்பையும் சொல்லவில்லை. நீ ஏங்குவது நியாயம் இருக்கிறதா? நீயும் ஒரு சாதாரண மனிதன்தானே. நீ என்ன ஞானியா? உன்னுடைய நிலைமை எனக்கு நன்றாக புரிகிறது. அதற்கான வழிதான் நான் சொல்வதை முதலில் நன்றாக காதில் வாங்கி. 3 வியாழன் 3 வியாழக்கிழமையும் உனக்கு முடிந்த உப்போ இல்லை மஞ்சத்தூளோ ஏதோ ஒன்று, இது இரண்டுமே லக்ஷ்மி நிறைந்த பொருட்கள். இந்த 3இல் ஏதாவது ஒன்றை குரு ஓரையில் வாங்கி உன் வீட்டு பூஜை அறையிலேயோ இல்லை உன்னுடைய அதற்கான பாத்திரத்திலேயோ கொட்டி நிரப்பி வை. அது நிரம்பி இருக்க வேண்டும். தங்கமே, சொன்னது புரிந்ததா? ஒன்று சாமிரையில் வை, இல்லை அதற்கான பாத்திரத்தில் நிரப்பி வை. இது 3 முறை நீ செய்து வா. 3வது முறை நீ செய்யும் பொழுது உன் வாழ்க்கையில் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்திருப்பாய். எல்லாம் படிப்படியாக நடக்க ஆரம்பிக்கும். உன்னுடைய ஏக்கங்களும் கவலைகளும் காலப்போக்கில் மறைந்து நீ எதற்காக நீ செய்ய தொடங்கினாயோ அந்த செல்வங்களானது அந்த உன்னை தேடி வரும். குபேரனே உன் வீட்டில் வந்து அமர்வான். குரு பகவான் உனக்கு நல்ல முறையில் பார்த்து அனைத்து விஷயங்களையும் செய்து தருவார். கவலை இல்லாமல் நான் சொன்னதை மட்டும் செய்து பார். உன் வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து பண பிரச்சனைகளும் உன்னை விட்டு விலகும். தைரியமாக இரு. நான் உன் நல்லதுக்காக மட்டும்தான் சொல்வேன்.
எப்பொழுதும் உன் அருகிலிருந்து உனக்கு வழிகாட்டியாக இருப்பேன். ஓம் சாய்ராம்.